ஒரு பெரிய காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது காட்டின் அரசன். எல்லா விலங்குகளும் அதை பார்த்து பயப்படுவார்கள். ஒருநாள் மதிய நேரத்தில் சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு விளையாடியது. கவனக்குறைவாக அது சிங்கத்தின் முதுகின் மேல் ஏறி ஓடத் தொடங்கியது. திடீரென்று சிங்கம் விழித்துக் கொண்டது. கோபமாக எலியை தனது பெரிய கால்களால் பிடித்தது. என்னை தொந்தரவு செய்ய துணிந்தது யார் என்று கர்ஜித்தது. எலி பயத்தில் நடுங்கியது. அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தெரியாமல் செய்துவிட்டேன். இன்று என்னை விட்டுவிட்டால் ஒருநாள் நான் உங்களுக்கு உதவுவேன் என்றது. இதைக் கேட்ட சிங்கம் சிரித்தது. நீயா எனக்கு உதவப் போகிறாய்? நீ மிகவும் சிறியவன் என்றது. ஆனால் எலியின் பயந்த முகத்தை பார்த்து சிங்கத்திற்கு இரக்கம் வந்தது. சரி, போ. இனிமேல் கவனமாக இரு என்று சொல்லி எலியை விடுவித்தது. எலி மிகவும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து ஓடிவிட்டது. சில நாட்கள் கழித்து சில வேட்டைக்காரர்கள் காட்டிற்கு வந்தனர். அவர்கள் சிங்கத்தை பிடிக்க ஒரு பெரிய வலையை அமைத்தனர். அந்த வலையில் சிங்கம் மாட்டிக்கொண்டது. சிங்கம் எவ்வளவோ முயற்சி செய்தது. ஆனால் வெளியே வர முடியவில்லை. காப்பாற்றுங்கள் என்று சத்தமாக கர்ஜித்தது. அந்த சத்தத்தைக் கேட்டு சிறிய எலி அங்கு ஓடி வந்தது. சிங்கம் வலையில் சிக்கியிருப்பதைப் பார்த்தது. அரசே, கவலைப்படாதீர்கள். நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்றது. உடனே தனது கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் கயிறுகள் அறுந்தன. வலை கிழிந்தது. சிங்கம் வெளியே வந்தது. சிங்கம் மிகவும் மகிழ்ந்தது. எலியே, நான் உன்னை சிறியவன் என்று நினைத்தேன். ஆனால் இன்று நீ என் உயிரைக் காப்பாற்றிவிட்டாய். நன்றி என்றது. எலி சிரித்துக்கொண்டு, அரசே, யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து மதிப்பிடக்கூடாது. சிறியவர்களும் பெரிய உதவிகளைச் செய்ய முடியும் என்றது. அதன் பிறகு சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். நீதிக்கதை: உருவத்தை வைத்து யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. சிறியவர்களும் பெரிய உதவி செய்ய முடியும்.